ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கிஃப்ட் டே பண்ண போறோம்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கடைசி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேன்வா ஷீட் இல்லைனா A4 ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் A4 ஷீட் தான் பண்ணியிருந்தேன். நான் எப்படி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பரில் மட்டும் சென்டரில் சர்க்கிள் போட்டிருக்கேன். அதுக்கு மட்டும் நீங்கள் கிராஸ் மார்க் போட்டுட்டு சென்டரில் காம்பஸ் வச்சு சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈவனாக வந்திருக்கும். சென்டரில் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸுக்கு சென்டரில் நம்ம ஸ்லாஷ் மாதிரி போட்டிருக்கோம்ல, அதுக்கு மட்டும் நான் எப்படி ஃபோல்டு பண்ணணும் அடுத்து சொல்றேன் பாருங்க. இப்போ நான் அதை எந்த ஆங்கிள் ஃபோல்டு பண்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த இன்னொரு பேப்பர் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். ரெண்டு பேப்பர்ல சென்டர்ல சர்க்கிள் போடாத ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதுல நீங்க எந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்க போறீங்களோ அந்த கண்டென்ட் நீங்க எழுதிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் வரைஞ்சு ஒட்டியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு நான் பண்ணிருக்கிற ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்னோட கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒட்டினதுக்கு அப்புறமா சென்டர்ல சர்க்கிள் போட்ட ஒரு பேப்பர் இந்த மாதிரி சென்டரா வச்சுட்டு நம்ம இப்போ ஒட்டினோம்ல அந்த பேப்பரை நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்ல வச்சுட்டு கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கு அப்புறமா காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதே மாதிரி அதையும் நம்ம பாக்ஸ் ஷேப்ல வச்சுட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு கடைசியா பார்க்க இப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறமா ஃப்ரண்ட்ல அதே சைஸுக்கு நான் கேன்வா ஷீட் எடுத்திருக்கேன். அதையும் அதே மாதிரி சென்டர்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி டிசைன் கொடுத்து அதை ஒட்டிட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், ஏன் ஹார்ட்டின் ஒரு சைடில் இருக்குது பிக்சர் ஒரு சைடில் இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம எந்த மாதிரி கிஃப்ட் டே பண்ணியிருக்கோன்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் A4 ஷீட்டில் பண்ணதுனால மேலே இந்த மாதிரி தனியாக கேன்வா ஷீட் ஒட்டியிருக்கேன். நீங்கள் கேன்வா ஷீட்டில் தான் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் மேலே ஒட்ட வேணாம், நீங்கள் அதிலே டிசைன் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் எம்டியாக இருக்கேன்னு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். பேக் சைடும் சேம் சைஸுக்கு கேன்வா ஷீட்டை ஒட்டியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய கிஃப்ட் டேஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.